ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடாய் மசாலா பவுடர் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய 6 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 3 சின்ன பீஸ் பட்டை, 10 கிராம்பு, 1 படி இலைச்சி அதாவது கருப்பு ஏலக்காய் 1, 6 சின்ன ஏலக்காய், இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி வேற எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ட்ரையான பேனில் எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது 4த்தையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏலக்காய். அந்த படி இலைச்சின்றது கருப்பாக இருக்கும், அது நல்ல ஃப்ளேவர் தரும் இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கெல்லாம். இது கூட கொஞ்சமாக பட்டையோட வாசனை அதிகமாக இருக்கக்கூடாது இந்த கடாய் மசாலாவில். இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினதும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எப்பயுமே கடாய் மசாலா பவுடர் செய்யும் போது இந்த ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஒரு பங்கில் இருக்கும்போது 3 பங்கு கொத்தமல்லி விதை சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போ கொத்தமல்லி வரையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் வதக்கினப்புறம் இதில் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி செய்யும் போது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் கலருக்காக. என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் இதை சேர்த்து வதக்கிக்கிறேன். மிளகாய் சேர்த்து 30 செகண்ட்ஸ் வதக்குனதும் ஆஃப் பண்ணிடணும். எல்லாமே த்ரூ அவுட் நம்ம சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கணும் இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடணும். இந்த பேனோட சூட்லேயே இருந்துச்சுன்னா கருகுன ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு, நல்லா ஆறினப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த கடாய் மசாலா பவுட்ரு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கிரேவி செய்ய யூஸ் ஆகுது. கடாய் பன்னீர், கடாய் மஷ்ரூம், அப்புறம் கடாய் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நம்ம கடாய் சிக்கன் ரெசிபி இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஆறினப்புறம் இதை ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் ரெசிபி செய்யும் போது நம்ம இதுலேருந்து தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.